Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. எப்படி என்னோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன்னு ரொம்ப பெரிய ஹரிபரியாலாம் இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு பையனை அனுப்புறதுக்கு ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சு விட்டா போதும். இன்றைக்கி வந்து ஹேடன் ஸ்கூலில் வந்து ஹாலா ஃபெப்ரவரி செலிப்ரேஷன். அதனால நேற்றே நாங்கள் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் ஹாலா ஃபெப்ரவரினா அதுக்கு எல்லா கடையிலையும் ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும். நேற்று வந்து எல்லா கடையிலையுமே கூட்டம் தான். அதனால் வெளியே போய்ட்டு வரவே ரொம்ப டயர்டாகிட்டு. அதனால இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கிட்டு அப்படி இதாகிடுச்சு. நம்மளோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு நிறைய அசசரிஸ் அப்படின்னு இருக்கும். நான் அது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் வீடியோ எடுக்கலை. ஏன்னா எல்லாமே குவைட்டீஸாக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, நம்ம இந்தியன்ஸும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி கடையே ரஷ்ஷாக இருந்தது. பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கடைக்கு தான் போனோம். அங்கே சின்ன கடையிலேயே குவைட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே கிடச்சிது. அதனால் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் நேற்று பாத்திரம் வளர்க்கலை, மீதி இருந்தது. மத்தியானம் சமைச்சது எல்லாம் மீதி இருந்ததை வச்சே நம்ம சாப்பிட்டு வந்து அப்படியே முடிச்சாச்சு. மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அந்த பிரியாணியை நைட்டு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் வச்சு கொஞ்சமாக தான் முடிஞ்சது. அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணியிருந்தேன். மத்தியானமே சமைச்ச உடனே க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அடுப்புலாம் நீட்டாக இருந்தது. இந்த பாத்திரத்தில் மீதி இருந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படி நைட்டு அப்படி விட்டுட்டோம். எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி ரொம்ப நீட்டாக வீடு இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு முடியலன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுதான். இப்போ நேற்று வாங்கின திங்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க. 2 பேரும் வர்றதை நான் முதலே வந்துட்டேன். இவங்க 2 பேரும் மெதுவாக ஆடி ஆடி வந்துட்டு இருந்தாங்க. ஜூஸ்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் ஹேடனுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. ஹாலா ஃபெப்ரவரிக்காகவே அந்த குவைட்டுன்னு போட்டு அந்த குவைட்டு ஃப்ளாக் கலரில் போடுவாங்க. நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் இப்படி நிறைய பேர் ட்ரெஸ் போட மாட்டோம் ஸ்கூலுக்கெலாம். பட் இங்கே ஒரு டே மாதிரி கொண்டாடி அதுக்குன்னு இது பண்ணாங்க. இந்த பேட்ஜ் ஒன்று ஒரு 50 ரூபா பக்கம் வந்துச்சு. 25, 26. ஆக்சுவலாக ஹாலா ஃபெப்ரவரி நேஷ்னல் டே செலிப்ரேஷனோட தான் எங்கள் அக்காவுக்கும் பர்த்டே February 25. சிபி உலகத்துக்கு பர்த்டே அன்னைக்கு தான் இங்கேயும் நேஷ்னல் டே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கோம். அப்புறம் அவனுக்கு ரொம்ப கஃப்பாக இருந்தது. ஸோ இந்த மெடிசன் தான் நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதுவும் அப்படியே மெடிக்கலில் வாங்கிட்டு தெர்மாமீட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். தெர்மாமீட்டர் வந்து மிந்தி வச்சுருந்தேன், பட் இப்போவும் வந்து காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல, உடஞ்சுதா என்னாச்சுன்னே தெரியல. ஸோ ஒரு தெர்மாமீட்டரும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து செல்சியஸில் வர்ற மாதிரி உள்ளது. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து 36, 37 அப்படி வரும்ல, அந்த மாதிரி உள்ளது. இவன் வாங்கியிருக்கதெல்லாம் பாருங்கள். இது அவனுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, இருந்தாலும் வாங்கியிருக்கா. இதே மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் தான் நிறைய இருந்தது. தொப்பி இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளாக் கொடிலாம் இருந்தது. இது வந்து அவங்க மிஸ்ஸு கொடுத்தாங்களாம். அவங்க மிஸ் வந்து இது வந்து நியூ இயர் வின்டர் பிரேக்குக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சிருந்தாங்க. அவங்க மிஸ்க்கு வந்து அப்போ வந்து குழந்தை பிறந்துடுச்சு, டெலிவரிக்காக போயிட்டாங்க. ஸோ இப்போ பத்திரமா வச்சு இப்போ கொடுத்துருக்காங்க. ஒரு பென்சிலும் ஒரு எரேசரும் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு பயங்கர ஹாப்பி, நமக்கு புது ட்ரெஸ் கிடச்சிட்டு போடுறதுக்கு அப்படின்னு. எல்கேஜி யூகேஜிலையும் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, அப்போ அவனுக்கு விவரம் தெரியாது, அதனால் வாங்கி கொடுக்க. இதுதான் பையனோட பிரேக்ஃபாஸ்ட். தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இது மாதிரி உள்ள ஜங்க் மாதிரி உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கேட்பான். தேர்ஸ்டேனா ஸ்கூல் 2 நாள் லீவ் வரப்போதில்ல, அதனால நகட்ஸ் ஒரு 3, ப்ரெட்டை வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் குக்கும்பர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மற்ற நாள்லாம் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், பட் தேர்ஸ்டே வந்து கொடுக்க முடியாது. இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். எல்லா நாளும் இதே மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் ரொம்ப கொண்டு போகக்கூடாது. டைம் வந்து 6 o'clock தான் ஆகுது. அதுக்குள்ளே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக அந்த நம்ம மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அது வந்து நான் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன் வெளியே போனப்போ. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை ஃப்ரோசனு. எப்போ நான் கடையில் வாங்கினாலும் எனக்கு நல்ல கிழங்கே கிடைக்காது. சரி, எப்போவாவது ஆசையாக சாப்பிட்லான்னு பார்த்தா நல்ல கிழங்கே கிடைக்காது. சரி, இந்த தடவை ஃப்ரோசன் தான் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. இது வந்து கேரளாக்குள்ள பிராண்ட் ஒன்று, கேரளாவிலேருந்து வந்திருக்கு. நல்ல கிழங்கா இருக்கும் நம்பி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பாயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி இதை வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறேன் கையோட. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் கொஞ்சம் நேரம் வர வேண்டாம்ல. ஸோ இப்போ வந்து அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்னு. கிச்சனில் இருக்கும் போதே எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஸோ பாத்திரத்தையும் காலையிலே கழுவியாச்சு.
இங்கே வந்து நமக்கு இது வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு நல்லா. அதுலேயே 30 மினிட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ சாஃப்டாக டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த பக்கமாக போட்டு வச்சுருக்கேன். நம்ம போய் ஹேடனை எழுப்பி அவனை ரெடி பண்ண வேண்டியதான். நம்மளோட கிழங்கு வந்து நல்லாவே வெந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு மசிச்சு நம்ம ஸ்டைலில் சாப்பிட்லாம். இப்படியே கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்க்கணும் வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு. உப்பு போட்டு நார்மலாக அவிச்சாச்சு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இவ்வளவே போதும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பரவாயில்லையே, எனக்கு நல்ல கிழங்கு கிடச்சிட்டே உருவலையா. நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தாளிச்சி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரட். நான் இப்படி தான் கிழங்கு வைப்பேன். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா பண்ணிடுவேன். அப்போவும் நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான். இதை நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஹெவியாக இருக்கும். எனக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா என் பையனை வந்து என் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஜாலியாக ரெடி ஆகிக்கிடுவாங்க. அதனால இந்த வாட்டர் பாட்டிலாம் அவனுக்கு தண்ணி எடுக்கும்போது அப்படியே எல்லா பாட்டிலையும் கழுவலான்னு கழுவ போகிறேன். எவ்வளோ பாட்டில் வச்சுருக்கோம் பாருங்களேன். இதை கழுவவே எனக்கு 15 மினிட்ஸ் ஆயிரும். வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா கழுவிடுவேன். என்ன தான் ரெகுலராக தண்ணி பிடிக்கும் போது கழுவுனாலும் வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நீங்களாம் எப்படி வாட்டர் பாட்டில் கழுவுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து வேறு செட்டு ஒன்று அமேசானில் பார்த்து வச்சுருக்கேன். இந்த தடவை இந்தியா போகும்போது வாங்கிட்டு வரணும். இதுக்கு தனியாக ப்ரஷ் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டில் வந்து தூர போட போகிறோம். இது வந்து எப்போவாது வெளியே போகும்போது வாங்கினோன்னா கொஞ்ச நாள் வச்சுக்கிடுவேன். ஏதாவது சமைக்கும் போது யூஸ் பண்ணுறது. இந்த பாட்டில் வந்து என் பையன் யூஸே பண்ண விட மாட்டான். கேட்டால் சொல்லுவான் இதில் டேட்டு போட்டிருக்கு, எக்ஸ்பைரி டேட் போட்ட வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில், அதை குடிக்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதை எப்போ தூர போடுவீங்கன்னு வந்து டெய்லி பார்த்துட்டே இருப்பான் கிச்சனை. ஸோ 1 வீக் ஆகிட்டு இப்போ இதை கழுவும் போது இப்படி தூக்கி தூர போட்டுறது. நீங்களாம் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க வாட்டர் பாட்டில் கழுவ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கோ. ஹேடனை வந்து கிளப்பி விட்டாச்சு. லாஸ்ட்டு வந்து நான் வேலைலாம் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்ததில் டைம் ஆகிட்டு. அதனால அவங்க 2 பேரும் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக ஓடிட்டாங்க. நான் வந்து ஏதாவது அடுத்த வீடியோவில் அவனோட ட்ரெஸ்ஸை வந்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. இது வந்து மத்தியானம் சமைக்கிறதுக்காக மீன் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இது வந்து பாங்கடா. நம்ம ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. மும்பையில் வந்து இது பாங்கடான்னு சொல்லுவாங்க. இப்போவுமே எடுத்து வெளியே வச்சாதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழம்பு வைக்க கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரீசரில் இருந்தது, நான் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இப்படி இருந்து வாங்கிட்டு வந்தோடனே கழுவி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் நல்ல பீஸெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இது வந்து எல்லாம் தலை பீஸு. இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு ஏதாவது ஒரு காய்கறி கூட்டு இன்னைக்கு வச்சு சிம்பிளாக சாப்பிட்ற வேண்டியதான். இப்படி தான் என்னோட மார்னிங் வந்து போயிட்டுருக்கோம். நான் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து லஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தால் தான் அந்த டேயே கொஞ்சம் எனர்ஜியாக போன மாதிரி இருக்குது. காலையில் இருந்த மாதிரி லேசியாக அப்படி இந்த மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வீங்கிப்பே இருந்ததுன்னா அந்த டே பூரா ஒரே சோம்பேறித்தனம் வந்து ஒட்டிக்கிடுது. அதனால் காலையிலேயே பையன் வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்அப் ஆகிடுறது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டோம்னா ஏன்னா அவனுக்கு வந்து மத்தியானம் 1:30க்குலாம் வந்துடுவான் வீட்டுக்கு. ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு வந்துருதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈவினிங் ஃபுல்லாக என் கூட தான் இருப்பானா. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டா அப்புறம் அவன் சொல்கிறது அவன் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் விண்டர் போன பின்பு வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாட போயிடலாம். அப்போ வந்து இன்னும் நல்லா ஈவினிங் டைம் வந்து நல்லா ஜாலியாக போகும். இப்படி தான் எங்களோட ரொட்டீன் போயிட்டுருக்கு. உங்கள் ரொட்டீன்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.